இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கூலி படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். வெல்கம், நான் உங்க பாஸ்மணி. ஒருத்தன் பிறந்த உடனே அவன் எவன் கையில சாகுனான்னு நெத்தில எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் அப்படியே ஓபன் பண்ணா கிங் நாகார்ஜுனா சார் வாய்ஸ்ல ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் டீசர்ல பார்த்த மாதிரி அந்த வாட்சை காட்டுறாங்க. சம்திங் அந்த வாட்ச்ல ஏதோ இருக்கு. ஒரு மனுஷன் இந்த உலகத்திலேருந்து ட்ரேஸே இல்லாம தூக்க முடியும் தெரிஞ்சா இட் கேன் பி a disaster. அண்ட் இந்த ஷாட்டை நீங்க விக்ரம் படத்துல பார்க்க முடியும். அந்த சர்க்கிள்ல ஃபைட் பண்ற ஒரு சீன் அதே மாதிரி இங்கேயும் வச்சிருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த நெட்வொர்க்கால மட்டும் அவனுங்க பெரிய ஆளான மாதிரி தெரியல. அவனுங்க உள்ளுக்குள்ள வேற ஏதோ ஒன்று பெருசா பண்றானுங்க சார். அண்ட் இந்த டைலாக்கை நீங்க விக்ரம் படத்துல பார்த்துருப்பீங்க. சந்திரம் வந்து டாக்டர்லாம் இல்லை, உள்ள வேற ஏதோ நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுலயும் அதே மாதிரி ஒரு த்ரில்லிங்கா கொண்டு போறாங்க. அவனுங்க உள்ளுக்குள்ள இந்த கண்டெய்னரை பார்க்கும்போது கைதி படத்துலயும் இதே மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். ஆனா இந்த படம் முழுக்க முழுக்க எல்சியூ இல்ல. அடுத்ததா வில்லன் கிங் நாகார்ஜுனா சார் எவ்வளவு எங்க இருக்காங்க பாருங்களேன். இந்த சீனை பார்க்கும்போது ரோலெக்ஸ் மாதிரி ஒரு இன்ட்ரோ சீன் கண்டிப்பா நாகார்ஜுனா சாருக்கு இருக்கு. வில்லனுக்கே அப்படின்னா இப்ப கேமியோக்கு எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இங்க இருக்கிற 14,400 பேர்ல எனக்கு தேவை அந்த ஒரு குழி. சௌபின் சாருக்கு இந்த படத்துல நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க லோகேஷ் சார். விக்ரம் படத்துல எப்படி ஃபகத் ஃபாசில் சாரோ இந்த படத்துல வில்லனா சௌபின் சார். தீ படத்தோட காஸ்டியூம்ஸ்ல ஒரு ரியாக்ட் நடக்குது. கமல் சாருக்கு எப்படி விக்ரம் படமோ அதை விட ஒரு படி மேல தலைவருக்கு கூலி படம் கண்டிப்பா அமையும். இதை பாத்தீங்கன்னா தேவா மேன்ஷன் அப்படின்னு போட்டிருக்கோம். தலைவரோட பேர்ல இருக்கு. 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். அவனுக்கு தெரிஞ்சது ட்ரெய்லர்ல இந்த மாசா காட்டியிருக்காங்க அப்படின்னா படத்துல எந்த அளவுக்கு தலைவரோட இன்ட்ரோ இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஆனா அந்த ஐ ஷாட் காட்டும் போது என்ன பவருங்க. பொதுவா சூப்பர் ஸ்டார் அப்படின்ற டைட்டில் கார்டு ப்ளூ கலர்ல தான் இருக்கும். ஆனா இந்த படத்துல ப்ளூ கலர்ல வந்து ரெட் கலர்ல சேஞ்ச் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா சைலண்டா இருக்கக்கூடிய ஒரு ஆளை வயலண்டா மாத்துற மாதிரி இருக்கு. சார் உப்பி சார் கன்னடத்தில் பெரிய ஆக்டர் அண்ட் டைரக்டர். நம்ம எல்லாரும் சத்தியம் படத்தில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த சீனை பார்க்கும்போது தீ படத்தோட காஸ்டியூம்ஸில் இருக்காங்க. உப்பி சாரோட யூனிக் என்னன்னா அந்த ஐ ஷாட் தான். இந்த ஐ வந்து சாரோட தான். அவன் உங்களுக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா அவன் எனக்கு நண்பன். தலைவரோட ஃப்ரெண்டா சத்யராஜ் சார் நடிச்சிருக்காங்க. சத்யராஜ் சாரோட பொண்ணா ஸ்ருதிகாசன் மேம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல கேமியோ ரோல அமீர் கான் சார் பண்ணியிருக்காங்க. அமீர் கான் சாரோட கெட்டப்லாம் பார்க்கும்போது ஒரு மான்சரான வில்லன் மாதிரி தான் இருக்கு. ஃபைட் சீன்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் கலரிங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. பொதுவாக லோகேஷ் சார் படங்கள்ல ஒரு கோரா ட்ரக்ஸ் இருக்கும். கூலி படத்தில் அப்படி ட்ரக்ஸ் மென்ஷன் பண்ண மாதிரி தெரியல. டைட்டில் டீசர்ல பார்த்த மாதிரி ஒருவேளை கோல்டு கூட கோரா வச்சிருக்கலாம். இந்த படத்தில் உள்ள எல்லா ஆக்டர்ஸையும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க லோகேஷ் கனகராஜ் சார். தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ என்கிட்டயே விளையாடி இருக்கேன். எவ்வளவு பெரிய வில்லனா இருந்தாலும் அங்க வில்லனுக்கே வில்லன் சூப்பர் ஸ்டார் தான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.